வியூஆர் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரோகி சித்திரை புத்தாண்டு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்க போகிறது? முதலாவது நிலையாக எல்லாரும் அஷ்டம சனி விலகிருச்சுன்னு சொல்றாங்க ஐயா. ஆனா பெருசான நல்ல மாற்றத்தை எதுவும் பார்க்க முடியல. மனசு நிம்மதியா தான் இருக்கு, ஆனா வருமானம் இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் வேலை தொழில் அமைப்புகள்ல நல்லது நடக்க போகுதுங்க. என்னங்க நீங்க நல்லது நடக்க போகுது அப்படின்றீங்க, மற்ற யூடியூப் சேனல்லாம் குரு 6ல மறைஞ்சிட்டாரு, காசு மறையுது அது மறையுதுன்றாங்க. எப்பொழுதுமே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை 5ஆம் பார்வை 10ஆம் இடத்துலையும், 12ஆம் இடத்துல 7ஆம் பார்வையும், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 9வது பார்வை 2ஆம் இடத்துலையும் விழக்கூடியது உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. ஆனாலும் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நீங்க ஜனவரியிலிருந்து நல்லா இல்லை. 2024 ஜனவரியிலிருந்து உங்களுடைய 10ஆம் அதிபதி ஒரு மாதிரி சாதகமற்ற நிலையில ராகுவோட செவ்வாயோட நீச்சமாகி அப்படி இப்படின்னு அவர் ஒரு மாதிரி வலு இழந்து இருக்கக்கூடிய நிலை. வேலை தொழில் அமைப்புகள்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது நிச்சயமான உண்மைதான். அது இப்பொழுது மாறப்போகுது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு. நேரடியாக 7.5 சனி அமைப்பு முழுமையா முடிஞ்சிருச்சுங்க. கடந்த காலத்துல நிறைய கஷ்டங்கள் பட்டீங்க. காசு பணம் எவ்வளவு பெரிய ரோல் ஒரு வாழ்க்கையில பண்ணுது அப்படின்றத தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நிதர்சனமானவே, குறிப்பாக இந்த இளைஞர்கள் நிதர்சனமாகவே புரிஞ்சுக்கிட்டீங்க. இது அனைத்தும் இப்பொழுது ஒரு படிப்பனையா எடுத்துக்கிட்டு இறங்கி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம். அனைத்தும் நல்லது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாங்க. நல்ல வேலை கிடைக்க போகுது. தொழில் மாதிரியான அமைப்புகள்ல இந்த பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த 6ஆம் பாவகம் உங்களுக்கு ஒரு நிரந்தர நல்ல தொழில் அமைப்பை கொடுக்க போகுது. அந்தஸ்து கௌரவம் மாதிரியான அமைப்புகள் வரப்போகுது. நல்ல கடன் வரப்போகுது. இதை புரிஞ்சுக்கணும். இந்த வீடு வாங்குறதுக்காகவோ வாகனம் வாங்குறதுக்காகவோ ஒரு முயற்சியில இறங்க போறீங்க. இந்த சுப அமைப்புகள்ல நல்ல கடன் வரப்போகுது. கடன் வந்தா தாங்க நீங்க பெரிய மனுஷன், இல்லைன்னா நீங்க மனுஷனே இல்லை. வீடு வாங்கணும்னா கடன் வேணும், வாகனம் வாங்கணும்னா கடன் வேணும், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னா கடன் வேணும்ல. அந்த கடனோட அமைப்புகள்ல நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து திருமணம், காதல் சார்ந்த விஷயத்துல கடந்த காலங்களில் பயங்கர ஃபெயிலியர் ஆன தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் திருமணம் இப்பொழுது நல்ல அமைப்புல வரப்போகுதுங்க. மாணவர்கள் குறிப்பாக இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியல, வயசு இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸாம் பெருசா கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய கோர்ஸ்ல இல்ல அடுத்த படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல விட்டதை பிடிச்சு நீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். தொழிலில் நல்ல அறிமுகங்கள் வரப்போகுது. புதிய தொழில் செய்ய ஒரு ஆரம்பம் வரப்போகுது. இந்த கடந்த காலம் 2018 2022 வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் இனி இல்லைங்க. மனசு நிம்மதியா தூங்க போறீங்க அப்படின்னே சொல்லிடலாம். காதல் கை கூட போகுது. வெற்றி உங்கள் வசம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பலன் தாங்க. இதுல 2 நெகட்டிவான அமைப்புகள் இருக்கு. தாய் தந்தை சார்ந்த அமைப்புகள்ல நிச்சயமா கொஞ்சம் மோசமான நிலை இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக தாய் வழி அமைப்புகள்ல சில நெருடல்களை கொடுக்க போறாரு. இந்த இடத்துல இந்த தாய் தந்தையுடைய குறிப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை சற்று நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா ராகு ஆல்ரெடி இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறது அம்மா சார்ந்த அமைப்புகள்ல சற்று கலங்கப்படுத்துவார். அப்படி ஒரு கலங்கம்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்துடும். அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் இருக்கும். தொழில் காரணமாக அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு நெருடல்கள் இருக்கும். சனி 3ஆம் இடத்துல இருந்து 9வது இடத்தை பார்க்கறது அப்பாவையும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு. இதனால தாய் தந்தை இருவர்களுடைய விஷயத்துல பாதுகாப்பா இருக்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பலனாக இருக்கும். அடுத்து நினைத்த வேலை கிடைக்குங்க. அரசு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப கிடைக்குமா? கிடைக்கும். நல்லா முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய தசா புத்தி ஜாதகத்தின் வலிமைக்கேற்ப இந்த இடத்துல அரசு சார்ந்த அமைப்புகள்ல தொழில் மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த டீச்சிங் கோச்சிங் மாதிரியான விஷயங்கள் நாலேஜ் ரிலேட்டடாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்படியே கொஞ்சம் சாதகமான நிலை வர்றதை உங்களால பார்க்க முடியுது அப்படின்றது தாங்க விஷயம். கடந்த கால கஷ்டங்கள் இனிமே இல்லை. தொட்டது தொடங்கக்கூடிய அனைத்திலும் கௌரவம் அந்தஸ்து மாதிரியான ஒரு நிலை கிடைக்கக்கூடிய, கடனால் முன்னேற்றம் வரக்கூடிய, சுய தொழில் நல்ல தொழில் கைவசம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த குரோகி ஆண்டு நிச்சயமாக இருக்கும். தேவைக்கான கடனால ஒரு அந்தஸ்து கௌரவம், திருமணம் வாழ்க்கை மறுபடியும் தொடங்கக்கூடிய அமைப்பு, முதலாவது வாழ்க்கையை விட்டு போய் மறுபடியும் 2வது வாழ்க்கையில மீண்டு ஸ்ட்ராங்கா அடுத்த வாழ்க்கைக்குள்ள என்டராகக்கூடிய அனைத்து நல்ல பலன்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல இந்த குரோகி ஆண்டு நிச்சயமாக பாசிட்டிவாகவே கொடுக்குங்க.